ஜேஎஸ் டைரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஆன்மீக சுற்றுலா தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோவை தான் உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கோங்க. ஒரு 9 o'clock போல் வந்து கிளம்பினோங்க, எங்களோட ஸ்டார்ட் பண்ணோம் ட்ராவலை. ஸோ 9 o'clock போகிற வழியில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு கருப்பட்டி ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும். நைட்டு நேராக வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருத்தணியை நோக்கி வந்து போச்சு. ஸோ சூப்பராக பிளான் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து திருத்தணியை கவர் பண்ணிவிட்டு எங்களுக்கு தர்ஷன் பார்த்திங்கன்னா மேல் திருப்பதியில் வந்து நைட்டு வந்து 9 மணிக்கு தர்ஷன். ஸோ அன்றைக்கி பிளான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் திருத்தணியும் நேராக வந்து நம்ம ரூமில் போய் கீழ் திருப்பதியில் ரூம் எடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து முடிச்சிக்கலாம், அந்த மாதிரி தான் அழகாக வந்து பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு வந்து திருத்தணிக்கு அழகாக வந்து எங்கள் கார் வந்து போச்சு. நல்லா பார்த்திங்கன்னா திருத்தணி கோவிலுக்கு அழகாக போய் அடைஞ்சோம். அந்த போகிற ரூட்டு மலை மேலே ஏறுவோம்ல, கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப மலைலாம் கிடையாது. கொஞ்சம் தூரம் ஏறிட்டு போகும்போதே சூப்பராக முருகரோட அழகாக அந்த கோபுரம், அந்த ஓம் முருகான்னு எழுதிக்கிறது வந்து செம்ம சூப்பராக இருந்தது. பக்தி மயத்தில் அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து நாங்கள் சூப்பராக போயிட்டு காரை மட்டும் பார்க் பண்ணிவிட்டு அழகாக உள்ளே போய் நல்லா சுவாமியை நல்லா சேவிச்சுட்டு ரொம்ப நல்லா பிளெஸிங் சூப்பராக இருந்துச்சு. முருகர் ரொம்ப அழகாக இருந்தார். அன்றைக்கி அழகாக பார்த்துட்டு நல்லா வந்தோம். வந்துட்டு அங்கே கொஞ்சம் வந்து வாஷ்ரூம்லாம் போயிட்டு சரின்னு சொல்லிட்டு மத்தியான நேரம் ஆகிடுச்சு, ஒரு 1 o'clock. ஸோ கோவிலுக்கு வந்துட்டு கோவில் பிரசாதம் சாப்பிட்டேன்னா எப்படி நல்லா சூப்பராக அதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறோம். ஒரு பாட்டியும் நல்லா அந்த மண் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த மோர் கடைஞ்சி மோர் வாங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. உடனே போய் சூப்பராக ஆளுக்கு 2 கிளாஸ் குடித்தோம். நல்லா அந்த மோர் மண் பானைக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது அந்த மோர். ஸோ அதையும் ஆளுக்கு 2 டம்ளர் குடிச்சிட்டு திருத்தணியெல்லாம் முடிச்சுட்டு அழகாக எங்கள் பயணம் வந்து திருப்பதியை நோக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பதி போயிட்டோங்க. திருப்பதி பார்த்திங்கன்னா திருத்தணிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour and 10 minutes ஆச்சு. நல்லா கீழ் திருப்பதியில் தான் சப்தகிரி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அங்கேயே வந்து ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ரூம் சூப்பராக இருந்தது. ஸோ ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம், பிகாஸ் எங்களுக்கு தர்ஷன் வந்து நைட்டு வந்து அன்றைக்கி 9 o'clock. ஸோ நாங்கள் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ 4 o'clock மேலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ஏறிட்டோம். சூப்பராக பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல், 1 டேக்கிங்லாம் நடுப்புற இருக்குது. ஸோ 1 hour ட்ராவல் முடிச்சுட்டு அழகாக மேல் திருப்பதிக்கு சூப்பராக பஸ்லேயே போயிட்டோம். அழகாக சாப்பிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு லைனில் வந்து நின்றோம். சூப்பராக 7:15க்கு தர்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அழகாக நல்லா பெருமாளை நல்லா தர்ஷன் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருந்தார். நல்லா திருப்தியாக சேவிச்சுட்டு சூப்பராக வாபஸ் வந்தோம். அங்கேருந்து ஒரு 11 o'clock தான் வெளியில் வந்தோம். லட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளில வந்தோம். அங்கேயே ஒரு ஜீப் பிடிச்சிட்டு நல்லா சப்தகிரி காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து ஒரு 12 o'clock வந்து வாபஸ் இறங்கினோம். அழகாக இறங்கிட்டு அங்கேயே வாசல்லையே பார்த்திங்கன்னா டீ ஷாப் இருந்தது. நைட்டு 12 o'clock ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்கு பார்த்துக்கலான்னு. நம்ம ஜேஎஸ் டைரி ட்ரெஷருக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஎஸ் டைரி ட்ரெஷர் எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள்.